시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் வெல்கம் டு அமிஎஃப்எஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட செகண்ட் ஒய்ஃப் 15th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். தென் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதே மாதிரி இன்ஸ்டா வந்து நான் லிங்க்கு கொடுத்து வச்சுருக்கேன். தென் டெலிகிராம்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க நம்ம 14th ஒன்ல என்ன கடைசியாக பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் ஒரு வழியாக ஜேகேக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரார் மாதிரி கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் என்னையே உட்காந்து பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஜேகேவும் அசராமல் எல்லா வேலையும் பார்த்துருந்துருப்பாரு. மனுஷன் உங்களை ரசிச்சுட்டே இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு கட்டத்தில் பயந்து இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக அவரோட ஆசையுமே உங்கள்கிட்ட கேட்டுருந்துருப்பாரு. நீங்களுமே சரி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. இங்கே தேவங்கோட ஆளையுமே அவர் வந்து விட்டுருப்பார். ஸோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் ஜேகே. அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இங்கே நீங்கள் அவருக்கு கழுத்தில் வந்து கடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைப் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அவர் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. என்னை மன்னிச்சுக்கோங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். சரி, நான் கீழே போட்டா போணுமா? சரி போயிட்டு வா, பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்தோட கிளம்பி போயிட்டீங்க. இப்போ ஜேகே பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே மிரர்கிட்ட போயிட்டு நீங்கள் கடிச்சிங்களா, ஸோ அந்த மார்க்கை பார்க்குறாரு. அப்படியே அதை எப்படி சொல்லணும், லைக் ஹாப்பியாக அவருக்கு ஃபேஸில் அப்படி ஒரு புன்னகை. அது வலிக்குது, ஆனால் அது அவருக்கு பெருசாகவே தெரியல. அது அப்படியே ஃபோட்டோ எடுத்து அது அப்படியே வால்பேப்பராக வச்சுருக்காரு. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு அந்த கடித்த மார்க் இல்லை, அது லைஃப்பில் மறக்கவே முடியாதுல்ல. ஸோ அதனால் அதை அப்படியே பார்த்து ரசிக்கிறார் அந்த ஃபோட்டோவை. எங்கள் தேவனுக்கு இருப்பே கொள்ளலை. லைக் ஏதாவது பண்ணிடுவானோ, சைக்கோட்டிக் தனமாக இருக்கானே, ஏதாவது பையனை பண்ணிடுவானோ, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பு தானே. ஸோ அந்த மனுஷனுக்கு அங்கே இருப்பே கொள்ளலை. அதனால் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் ஹலோ சொல்லுடா அப்படின்னு இருக்கீங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் மூஞ்சி இப்படி தொங்கி போய் கிடக்கு? மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப அப்படிங்கிறாரு. நானுமே தேவங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா இருக்கல்ல, உன்னை நல்லா பார்த்துக்கிறாருல. நல்லா தான் பார்த்துக்கிறாருடா. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு குடுன்னு தனியாக ஒரு இடத்துல போயிட்டு, நீ வேறடா வித்தியாசமாக இருக்கார் அந்த மனுஷன். என்னடி சொல்கிற? ஏதாவது என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குறாரு. சும்மா ஒரு டேர் வச்சேன்டா, அதுக்கு அந்த மனுஷன் டேரை பண்ணிட்டாரு. நானும் தான் பண்ணுவேன்டாரு. கன்றாவி, அதெல்லாம் நீ பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாது? உன்னால் 12 மணி நேரம் ஒரே மூஞ்சை ஓயாமல் பார்க்க முடியுமா? சே, யார் பார்க்க முடியும்? என் மூஞ்சே என்னால் பார்க்க முடியாது. அந்த மனுஷன் நேற்று அதுதான் பண்ணிகிட்டு இருந்தார். என்னடி சொல்கிற? நேற்று ஃபுல்லாக அவர் தூங்கவே கிடையாது. சும்மா ஒரு டேர் வச்சேன், பைபிளை பண்ணிடுச்சு. அதெல்லாம் சும்மா நடிப்பார்ரி. தூக்கம் வராமல் எப்படிரி அதுவும் நைட்டு? நீ வேற, எனக்குமே அதான் பயம். நான் ஒரு 4-5 தடவை மேலே எழுந்திரிச்சிருப்பேன்டா. அப்பயும் சலிக்காமல் ரசிச்சிட்டு இருந்தார்ரா. தூங்காமல் கிடையாது, ரசிக்கிறது. அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது வித்தியாசம் ஆகுமா என்ன? ஆமாம் மாடு, நீ அப்படியே 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 கேஷுவலாக பார்க்குறது தான் நார்மலாக பார்க்குறது. ஆனால் ரசிக்கிறதுங்கிறது ஒருத்தவங்க மேலே நம்மளுக்கு ஒரு அளவில்லாத ஒரு பாசம் அன்பு வந்தால் தான் ரசிக்கிறது. நீ உன் ஆளை ரசிச்சிருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எங்கே இங்கே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறாரு. சி, அப்போ நீ என்ன ரசிச்சிருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
கருமம் சே. நான் என் அழகான ஃபேஸை தாண்டி ரசிச்சிருக்கேன். எப்படி நான் தேவங்க இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு ரசிச்சிருக்கேன் என்ன நான். சரி ரசிச்சிருக்க சரி. அது எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம்? 2 மணி நேரம்? எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் மூஞ்ச? அவர் 12 மணி நேரம் பார்த்துருக்காரு. தெய்வங்க அப்படியே அரண்டு போயிட்டாரு. எப்படா ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியும், பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. வேறு ஏதாவது ஒன்று பண்ணாரா? வேறு என்ன பண்ணார்? அதெல்லாம் வேறு எதுவும் பண்ணலை. இதுதான் நடந்துச்சு. டாரில் ஜெயிச்சிட்டாரே, என்ன பண்ண சொன்னார்? ஜட்டி வாங்க சொன்னிச்சு. ஐயோ கர்மம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வேற சைஸ் சொல்ல மாட்டுறாருடா தேவங்க. உனக்கு தான் தெரியும்ல, ஆம்பளை பயலோட பழகிருக்கு இல்லை? எவ்வளோ இருக்கும், என்ன சைஸ் இருக்கும் அவரோடது அப்படின்னு கேட்குறீங்க. நானே வாங்கித்தரேன் வீடு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சரி வராது, நீ சொல்லு சைஸை சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். நான் தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வேணாண்டா, பாவம் அந்த மனுஷன் அவ்வளோ உழைச்சிருக்காரு. அவர் ஆசைப்பட்டு கேட்டது ஒரு பெரிய பொருளாக இருந்தால் சரிங்களா? ஜட்டிகள் தானே, நான் வாங்கி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ சைஸை மட்டும் சொல்லு. 85 இருப்பார். ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எனக்கும் 2 வேணும். உன் பொண்டாட்டிகிட்ட கேளு போ. அப்போ நீ வாங்கி தர மாட்டேன். கல்யாணம் ஆகிடுச்சா, அதனால நீ என்ன ஒதுக்குற அப்படி தானே? சரி 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 விடுங்க 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 ஒய்யன் மேடம் விடுங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ சீன் போடுற? உனக்கு 2 வேணும் அவ்வளோதானே? வாங்கிட்டு வந்து ஒழிகிறேன். பரவாயில்ல, இந்த திட்டிக்கு எனக்கு உச்சவே இல்லை ஏன் அப்படிங்கிறாரு. ஏன்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ உன் ஆளுக்கிட்ட கேட்டிருக்கியா? சேச்சே, அவகிட்டலாம் எப்படி கேட்குறது காரமா? ஏன் கேட்கல அவகிட்ட மட்டும்? வேணா இப்போ ஜேகே பண்ணுற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்கலாம். தரலையே உங்ககிட்ட அப்படி இப்படி வாங்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குடி. ஆனால் அவகிட்ட அது மாதிரிலாம் இல்லை. நான் தான் செய்கிறேன் அவளுக்கு. சரி நம்ம செய்வோம் அப்படின்னு போயிடுது. ஆனால் ஒன்றை பார்த்து வரைக்கும் விடுங்க அவகிட்டே இது காசு இருக்கா, வாங்கு, செலவு பண்ணு அப்படின்னு தோணுது. என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, இழிச்ச வயலோ என்ன, அதனால தான். சரி விடுங்க. அது என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து அப்படியே இருக்குல்ல. சரி விடு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. சரிடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன் சரியா? என்ன மேடம் பிடுங்க போகிறீங்க? மாமியார் வேறடா அங்கே தனியாக வேலை பார்த்துட்ருக்குடா. நான் அம்மா வீட்லையா இருக்கேன், என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன் சரியா? பை. சரி ஓகேவா, மறக்காமல் பத்திரம். சரி சனினே அப்படி சொல்லி நீங்கள் ஃபோனை கட் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் இங்கே தேவனுக்கு உயிரே வருது. அப்பா நல்ல வேலை. ஆனால் அவனை அப்படியே நம்பிடவும் கூடாது. கொஞ்சம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மனுஷன் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் அத்தைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இங்கே அடுத்தது உங்கள் அம்மா கால் பண்ணியிருப்பாங்க, என்னடி ஆச்சு, ஏதாச்சு, எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கேம்மா, அதை பண்ணுறம்மா இதை பண்ணுறம்மா, சமைச்சிட்ருக்கம்மா சாப்பிட்டுட்ருக்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்குமே ஃபோன் கட்டாக இருந்திருக்கும். இங்கே ஜேகேக்கு ஃபுல்லாக பரிமாறிட்டு, அத்தான் இது வேணுமா அது வேணுமா என்ன வேணுமாம்மா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அவருமே இல்லை வேணாம் போதும் வயன் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சாப்பிட்டுட்ருக்காரு. வயன் எனக்கு வெளில போகலாமா? அம்மா எனக்கு வெளிலலாம் போகலாம்ல. போகலாம்டா தாராளம்மா. சார் வெளில போகலாமா அப்படிங்கிறாரு. சரி போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா அப்படிங்கிறீங்க. சரி போய் கிளம்பிட்டு வா. சரி ஓகே. அத்தான் என்னம்மா? வெளில போகிறது எப்படிப்பட்ட லொக்கேஷன், லைக் கோவிலா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க அம்மா ஆமாம் கல்யாணம் இருக்குது புதுசாக, 2 பேரும் போய் கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை போட்டுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ மாமா, நீங்கள் வேறு ஏதாவது யோசிச்சுட்ருக்கீங்களா? இல்லை அம்மா சொல்கிறது சரிதான், கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம். சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கடைன்னு போய் மேலே போயிட்டு கோயில், அது ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க ஹஸ்பண்டோட தனியாக. ஸோ அதனால் நீங்கள் சாரீ ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ சாரியில் எல்லோ கலர் வித் எப்படி சொல்கிறதுனா லைக் கோல்டன் லைட்டாக வர மாதிரி இருக்கும். அந்த சாரீ காட்டன் பேஸ்டு ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த சாரீ அப்படியே வியர் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோவா ஆனால் கட்ட தெரியாது, யூடியூப்பை பார்த்து அந்த இதெல்லாம் கட்டிகிட்ருக்கீங்க.
ரொம்ப லேட் ஆகுது, லைக் நியர்பை 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் ஹாலில் வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டாரு. ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் போடா உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வாடா, நடையே சாத்திட போகிறாங்களா கோவிலில். சரிம்மா நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன். அந்த மனுஷன் கடன் மேலே வந்துட்டு நாக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருப்பாரு. ஆனால் உங்களுக்கு தான் காதில் விழுந்திருக்காது. நீங்கள் சாங் வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுட்டு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ அந்த பொறுமையாக அந்த மனுஷன் உள்ளே வந்திருப்பார். என்ன பண்ணுற, புடவை கட்டி முடிக்கல நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பவுட் பண்ணுறீங்க. கட்ட தெரியாதா புடவை? அப்புறம் எதுக்கு இந்த விபரீதமான முடிவுகள் அவனுக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வெளில போகிறோமே, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போனால் நல்லா இருக்குமே நினச்சேன். காட்டனே எனக்கு உட்கார மாட்டேதும்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வீடியோ காட்டு. அந்த மனுஷன் அப்படியே வீடியோ பார்க்குறாரு, நல்லா அப்சர்வ் பண்ணிட்டாரு. அது மேலே ஆஃப் பண்ணு. சரி. இங்கே இப்போ நீ பார்த்த விழிகள் ஓடுது. டக்குன்னு உங்களுக்கு அந்த காரில் நடந்துச்சுல, ஸோ இந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டு மாற்றாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா சொல்லியிருப்பார்ல. ஸோ அப்படியே 2 பேருக்கும் ஃப்ளாஷாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அந்த இதில் நீ பார்த்த விழிகள் அந்த லைன் வரும்போது 2 பேருமே அட் அ டைமில் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே அந்த ஐஸை பார்த்துட்ருக்கீங்க. நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீ பார்த்த விழிகள் அந்த பாட்டில் வரும்ல லைன்ஸ்லாம். ஸோ அதை வந்து அப்படியே பாட அதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு காரில் உள்ள மெமரிஸ்லாம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. அவருக்கு அது மட்டும் ஸ்ட்ரைக் ஆகலை, லைக் சின்ன வயசுலலாம் அவருக்கு உங்களோட சைல்ட்ஹுட் லவ் இல்லை. ஸோ அப்போது தான் வந்து அந்த 3 படம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் அப்போ இருந்துகிட்ருக்கும் போது ரொம்ப ரிப்பீட்டட் மோடில் இந்த 3 படம் தான் அவரோட லைஃபுக்கும் அந்த 3 படத்துக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சிங்க்ரனைஸ் ஆகியிருந்திருக்கும் போல். அதனால் அந்த 3 மூவிஸில் உள்ள எல்லா பாட்டுமே ஹிஸ் ஃபேவரட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். லைக் எப்படி சொல்கிறதுனா, இதழின் ஒரு ஓரம் அந்த பாட்டில் லைக் ஸ்ருதிஹாசனை எப்படி அவர் தள்ளி நின்னே அப்படியே ரசிச்சுட்டு இருந்திருப்பாரோ அதே மாதிரி தள்ளி நின்று மட்டுமே அவர் ரசிச்சுட்டு இருந்திருப்பார். கொஞ்சம் கூட பேச ட்ரை பண்ணியிருந்திருக்கவே மாட்டார். ஸோ அதுவுமே அவரோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்துகிட்ருக்கும். ஸோ 3 வந்து அவரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பர்ஸ்னலான ஒரு மூவி சாங்ஸ் எல்லாமே. இப்போ நீ பார்த்த விழிகள் ஓடுறச்சா அவருக்கு அப்படியே அந்த ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் அப்படி டடன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டுருக்கு. இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே இந்த சாரியில் கீழே உள்ள ப்ளீட் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணி அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா அந்த ப்ளீட்லாம் நல்லா எடுத்துகிட்டு அப்படியே நல்லா ஸ்டிஃபாக வச்சுட்டு இப்படி ஷேக் பண்ணுறாரு. ஸோ தட் அது அழகாக அலைன் ஆகுது. இப்போ சொருவது இல்லை எங்கே இடுப்புலையா? ஆமாம் அதே தான். இப்போ நீங்கள் அப்படியே சொருறீங்க. அவருக்கு அப்படியே உங்களோட ஆக்சுவலாக இடுப்பு வந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே எங்கேயோ ஐ கான்டாக்ட் அப்படியே மாற்றுறாரு. அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்கிறாரு. ஃப்ரண்ட் ப்ளீட்டுமே வைக்கலையா? வச்சான், ஆனால் நடுவில் ஒரு ப்ளீட்டு வெளில வந்துடுது, எப்படின்னே தெரியலம்மா அப்படிங்கிறீங்க. சரி இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளீட்டுமே சரி பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சரி பண்ணிவிட்டு இங்கே பின் குத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஒரு வழியாக இங்கே எல்லாம் ஓவரால் இந்த சாரீ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே அந்த நீ பார்த்த விழிகள் அந்த பாட்டு போய் கண்ணழகா காலழகா அந்த பாட்டு வந்திருக்கும். டக்குன்னு 2 பேருமே பார்த்துட்டு முதல்ல அந்த பாட்டை மாற்றுறேன், தயவு செஞ்சு 3 படத்தில் உள்ள எந்த பாட்டையுமே மாற்றாத, எல்லாமே என்னோடய ஃபேவரட் சாங்ஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அவர் ஓகே பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்கும் எனக்கு, ஆனால் எடுப்பு கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஏன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணாடி கிட்ட பார்க்குறீங்க. அவர் அப்படியே டக்குன்னு கையை அப்படியே உங்கள் இடுப்பில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிப்பார். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எம்பியிருப்பீங்க. இந்த நேரம்னு பார்த்து கண்ணழகால இதழும் இணையட்டுமே புதிதாய் வழிகள் இல்லை அந்த லைன் வரும். ஸோ
அவ்வளோதான். அந்த மனுஷன் அப்படியே இப்படி பண்ணுறாரு, நீங்கள் அதே மாதிரி எப்படி இருந்திருப்பீங்களா? ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, டப்புன்னு அப்படியே உங்களை வச்சு இங்கே வந்து உங்கள் உதட்டில் வந்து அழகா ஒரு முத்தம் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அது சோல்ஃபுல்லாக அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு 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 2-3 மினிட்ஸ் கூட அது வந்து மெயின்டைன் ஆயிருந்துருக்குன்னே வச்சுக்கோங்களேன். லைக் அந்த கண்ணழகாகவே முடிஞ்சிருக்கும், அந்த பாட்டே முடிஞ்சிருக்கும். ஸோ பொறுமையாக அப்படியே உங்களோட இடுப்பில் உள்ள அந்த கையை பொறுமையாக விளக்கிட்டு அப்படியே அந்த சாரியை ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணி லைக் மற்றவங்களால் உங்கள் இடுப்பை பார்க்க முடியாத அளவுக்கு கவர் பண்ணியிருப்பார் சாரியை வச்சு. இப்போ பொறுமையாக அந்த முத்தத்தை வந்து அப்படியே பிரேக் பண்ணுறீங்க 2 பேரும். இப்போ நீங்கள் அப்படியே அப்புறம் பார்க்குறீங்க, போவா அப்படிங்கிறாரு. சி தலை பின்னல, நான் பின்னிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் நான் வெயிட் பண்ணுறேன். சரி நீங்கள் இங்கே உட்காருங்க மாமா, நான் வரேன். அவர் அப்படியே திரும்புகிறாரு. அவருக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது, மனுஷனுக்கு அவ்வளோ ப்ளஷ் தாங்கவே முடியல அந்த மாதிரி. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த மனுஷன் பொறுமையாக அந்த பெட்டில் உட்காந்துருக்காரு. லைக் ஹீ இஸ் சீயிங் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் மூவ். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி நுணுக்கங்களாக பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற பிஹேவியர், சின்ன சின்ன ஸ்மைல், சின்ன சின்ன பவுட் எல்லாத்தையுமே அந்த மனுஷன் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ப்ளஷ் ஆனது எல்லாமே ஹீ நோ தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அழகாக பஃப் எடுத்து இந்த ஃப்ரண்ட்டில் பஃப் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பஃப் வச்சு அதுக்கப்புறம் ஹேரை வந்து அப்படியே ஃப்ளோட்டில் விட்டுருந்துருப்பீங்க. லைக் அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் லாங் ஹேர். ஸோ பார்க்கவே ரொம்ப கார்ஜியஸாக இருக்கீங்க. தென் when it comes to மேக்கப், நீங்கள் எப்படி இருக்கீங்க, லைக் ஒரு குட்டி போட்டு அதுக்கு கீழே ஒரு ஒயிட் கலரில் போட்டு அழகாக காஜல், அழகாக ஒரு ஐலைனர், அவ்வளோதான். ரொம்ப வேறு எதுவுமே இந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அவ்வளோதான். அப்படியே இருக்கீங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு எப்பயுமே குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்குது போல். இந்த பொட்டுக்கு கீழே வந்து குங்குமம் வைப்பீங்க போல். அது மட்டும் வச்சுட்டு போகலாமா அப்படிங்கிறீங்க. போகலாம், ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்னம்மாம்மா அப்படிங்கிறீங்க. அந்த குங்குமத்தோட என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை வச்சு நீட்டி நிற்கிறீங்க. பொறுமையாக அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் நெத்தியில் அப்படியே வச்சுட்டு யூ காட் மேரீட் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறாரு. ஆமாம் இல்லை, சரி மறந்துட்டேன், அது பழக்கம் இல்லையா, சரி நான் இனிமேல் வைக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை டியூட்டி, நான் வைக்கிறேன், நீ பரவாயில்ல மறந்து போனாலும். ஒரு விஷயம் மறக்கக்கூடாது எப்பயுமே நீங்கள். ஓகே, டெய்லி வைக்கணும். பார்க்கலாம். திருப்பி என்கிட்ட சவால் விடாத, அதில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். நான் சவால் விடல, நான் பார்க்குறேன்னு தான் சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி இப்போ போகலாமா அப்படியே நீங்கள் கேட்குறீங்க. போகலாம். இப்போ அப்படியே திரும்புகிறாரு. டக்குன்னு நீங்கள் அவரோட கையை பிடிச்சிட்டு, என்ன நம்ம இப்படி ஆகிடுச்சு உங்கள் கழுத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லைக் ரத்தம் அப்படியே உறைஞ்சி போய் அங்கே கழுத்தில் நீங்கள் கடிச்சிருப்பீங்களா, அது ஒரு மாதிரி ரத்தம் கட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஐயோ அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட வேணால் ஒரு என்ன ஏதுன்னு பார்த்துருவோமாம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வையா, நீ வேற கண்டதாக வளராத. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அவங்கள இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அவருமே இப்போ அழகாக ஜோடியாக நடந்துட்டுருக்கீங்க. நீங்கள் சாரீ போட்டதுக்கப்புறம் அந்த மனுஷன் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தால் எப்படி நல்லா இருக்குமா, அதனால் அவர் வந்து என்ன வந்திருப்பாருன்னா டக்குன்னு வேஷ்டி சட்டையை மாற்றிட்டு வந்திருப்பார். இப்போது அழகாக 2 பேரும் இறங்குறீங்க. அவங்க அம்மாவுக்கு பார்க்க கண்ணு கொல்லலை. வா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையிலே சுற்றி போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவங்க எடுத்து வந்துருப்பாங்க. எங்கள் ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகுறீங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படிங்கிறாரு. சரி பார்த்து போயிட்டு வா, வரும்போது எனக்கு எதுவும் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளையாம்மா நீ உட்காந்து கேட்டுட்ருக்கேன் என்கிட்ட, என்னடா ஏங்க அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வரேன். அந்த மனுஷன் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி இருக்கார்.
நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரீங்க. அவர் வெளியில் வரைக்கும் வந்துட்டு என்ன சொன்னேன் இப்போது? வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்திருப்பேன்? மாமா சொல்லியிருந்திருப்பேன், அத்தா சொல்லியிருந்திருப்பேன். ஏன் என்ன வேணும்? வண்டி எடுங்க. ஏய் என்னை பாரடி நல்லா. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னது அப்படிங்கிறீங்க. இதை பாரு பையன், இதுக்கு முன்னாடி நீ என்ன வார்த்தை சொன்னேன்னு கேட்டேன். ஐயையோ இதுதான் சொன்னேன் நான். என்னங்க தானே சொன்னேன். அதான் அத்தைக்கு முன்னாடி சும்மா சீன் போட்டது. நீங்கள் ரொம்பலாம் மனசுக்குள்ளே பிகு பண்ணிக்க வேண்டாம். வாங்க வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் இப்படியே பார்த்துட்டு வர்றாரு. வாங்க ஓவராக சீன் போட்டுட்டு என்னமோ சரி அத்தைக்கு முன்னாடி கொஞ்சம் மரியாதை கொடுப்போன்னா ரூமில் சொல்கிற மாதிரி போட்டு கூப்பிடுவாப்போ கூப்பிடு. யார் வேணாண்ணா நான் எதுக்குமே நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நம்ம கோவிலில் சாத்திட்டதுக்கப்புறம் இந்த கதவை தான் வரைக்கும் பார்த்துட்டு வருவோம்னு நினைக்கிறேன் அப்படிங்க சொல்கிறீங்க. ரைட்டு விடு நான் ஏற வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஏறி இருந்திருப்பார். இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம் எந்த கோயில் போகணும்? எனக்கு என்ன தெரியும், இந்த ஊரில் எனக்கு என்ன தெரியும், அம்மாட்ட கால் பண்ணி எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேளேன் அப்படிங்கிறாரு. ஸோ குத்து மதிப்பாக அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு மட்டும் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் கிளம்பலையா நீங்கள்? இதுக்கு மணி இப்போவே 11:30. எப்போ போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் தான். சொல்லுமா. சரி சிவன் கோயிலுக்கு போக சொல்ல அவனை. சரி ஏங்க சிவன் கோயிலுக்கு போகணுமாமா. அவர் அப்படியே ப்ளஷ் ஆகி அப்படியே பார்க்குறாரு. ஐயோ சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கட் பண்ணியிருந்துருப்பீங்க. அந்த மனுஷன் என்ன தரக்கு போடுறீ அப்படிங்கிறாரு. வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஷோல்டரில் லெட்டர் அடிக்கிறீங்க. நீ இன்னொன்று ஒரு தடவை கூப்பிட்டாதான் நான் வண்டி எடுப்பேன் அப்படிங்கிறாரு. என்னங்க வண்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. என்ன மாமா இந்த மாதிரி பண்ணுவாரான்னு உங்களுக்கெல்லாம் சரி ஷாக்கு. லைக் இப்படி ஒரு சைல்டிஷான குணமா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷனும் வண்டி எடுத்து வந்துருப்பாரு. நல்லா அப்படியே ஜாலியாக விட்டுறாரு. ஏங்க பொறுமையாக போங்க அப்படின்னு சரிங்க. ஐயோ சரி அப்படிங்கிறாரு. எனக்கு ஏன் இப்போ நிறைய ஏங்க வருது அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட்டு. சரி கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு போகணுமா, நீங்கள் எங்கேயாவது நினைப்பில் ஏதாவது போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்துருப்பாரு. இப்போது அந்த கோயிலுக்கெல்லாம் போயாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் நல்லா காற்றடிக்குது அந்த மாதிரி நல்லா காற்றடிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேஷ்டியெல்லாம் அப்படியே பறக்குது. உங்களுக்கு இங்கே புடவெல்லாம் பறக்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி வந்தால் அந்த முந்தாணி தானே பறக்கும். பட் இந்த மனுஷனுக்கு காற்றுடுச்சுன்னா எப்படி பறக்கும்? அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் அந்த தைஸ் எல்லாம் தாதாக்கு அப்படின்னு தெரியுது. ஐயோ அப்படின்னு வாய மூடிட்டு நம்ம அந்த பண்டை சட்டையே போட்டு வந்துருக்கலாம், எல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நானா போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சரி நீ முன்னாடி போடி, நான் அப்படியே ஒன்றை மறைச்சிட்டு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. கருமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுமாரி முன்னாடி போகிறீங்க. அவர் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு பெஸ்ட்டு நல்லா காத்தடிக்கிறதால அப்படியே நல்லா ரெண்டுமே வைடாக ஓப்பன் ஆகுது. என்னடா அது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கப்பு சிப்புன்னு எல்லாத்தையும் மூடிட்டு அடக்கமாக வந்துட்டுருக்கா. ஒரு வழியாக கோயிலுக்கு தான் வந்திருப்பார். இப்போ அந்த சன்னதிக்கு போயிட்டு உட்காந்து ஏதோ ஒரு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் பிளா பண்ணி முடிச்சுட்டு இங்கே கோயிலெலாம் சுற்றுறச்ச நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்காங்களே பேரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு அப்படியே கர்வமாக இருக்குது. அப்படியே வா நல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓயன் என்ன மாமா அப்படிங்கிறீங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சரி மாமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆன்டி பீஸோ போயிருந்திருக்கும். ஸோ அந்த ஆன்ட்டிகிட்ட பார்த்துட்டு ஆன்ட்டி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துத்தாங்க ஆன்ட்டி. சரி நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 2 பேரும் அழகாக அவர் வந்து உங்கள் ஷோல்டரில் கையை போட்டுட்டு அப்படியே வந்து போஸ் கொடுத்துருந்துருப்பார் பாருங்கள். ஸோ அந்த ஆன்ட்டி கிளிக் பண்ண போது காத்திருக்குது, சதக்குன்னு அடிச்சிருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணவும் அவருக்கு ஓப்பன் ஆகும், காலெல்லாம் தெரியும், கரெக்டாக இருந்திருக்கும் அந்த ஃபோட்டோவில். ஸோ அந்த ஆன்ட்டி பார்த்துட்டு இவர் கடற்கடன்னு சரி பண்ணுறாரு. ஐயோ மனம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னவே நீ வேஷ்டி சட்டம் போடுவியோ அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்ருக்காரு. இன்னொன்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ப்பா. சரி ஆண்டி. இங்கேயும் ஆனால் அந்த இந்த இந்த ஷோல்டரில் வைக்கிறத மட்டும் அட்டாங்க மாட்டுறான் அவன். திருப்பியும் உங்கள் ஷோல்டரில் தான் கை வச்சுட்டு அப்படியே வேஷ்டியில் எதுக்கும் ஒரு கை வச்சுட்டு அப்படியே
அப்படி சொல்லி நிற்கிறாரு ஸ்மைல் பண்ணிட்டு. நீங்களுமே அழகாக அப்படியே லைட்டாக சைடாக ஒதுங்கி அவரோட இடுப்புக்கிட்ட ஒரே ஒரு ஹேண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே நின்றுட்டுருக்கீங்க. அழகாக அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க. இந்தாங்கப்பா நல்லா இருக்குது பேரு அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போது எடுத்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க, பார்த்தா அம்சமாக இருக்குது 2 பேருமே நிற்கிறது. அடுத்த ஃபோட்டோவை ஸ்வைப் பண்ணுறீங்க பாருங்கள், விடுகிறவர் எதுக்கு அப்படிங்கிறார். நான் பார்ப்பேன் மாமா கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பரவாயில்ல, அதான் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு விடு பார்த்துக்கலாம். நான் யார் உங்களுக்கு இப்போது சொல்லுங்கள், நான் யார்? என் பொண்டாட்டினா சரி இருந்தா புடி அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு. வேணாண்டி கூச்சமாக இருக்குடி எனக்கு அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? பாரு பாரு அப்படின்னா அந்த மனுஷன் ஆஃப் ஆகிட்டாரு. என்னங்கன்னு ஒரு வார்த்தை தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்படியே ஸ்லைட் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே அந்த சைட் திரும்பிட்டார். பார்க்கவே இல்லையே அந்த ஃபோட்டோவை அந்த மனுஷன். நீங்கள் அவரோட காலை ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. தொடத்துருதுரா அப்படிங்கிறீங்களா? அவர் காத்தடிச்சா வேஷ்டி போட்டால் தெரியதான் செய்யும். இது இயல்பு தான், என்ன பண்ணுறது? உனக்கு எப்படி தெரியுது பாடுறா அப்படிங்கிறீங்க. எப்படி தெரியுது? வா வந்து பாரு. என்னாலாம் அந்த கொடுமையை பார்க்க முடியாது, நீ பார்க்குறியா? அதோட இருந்துக்கோ. அம்மா என்ன நான் நேரில் பார்க்கட்டா? என்ன சொன்னேன் இப்போ? புரியல. இப்போது நான் நேரில் பார்த்துக்கிட்டா? நீ நேரில் பார்க்க வந்தானே நீ கேட்ட, வீட்டுக்கு வா காட்டுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை 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 இல்லை, நீ வா நான் காட்டுறேன், அவ்வளோதான். வாக்கு மாறக்கூடாது மிஸ்ஸஸ் ஜான். என்ன நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் ஏதாவது பண்ணி நீங்கள் அப்படின்னு நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இழுத்துட்டு போகிறாரு. அவரோட மொபைல் ஆக்சுவலாக உங்ககிட்ட தான் இப்போ இருக்குது. ஒரு வழியாக கோயில் குளங்கள் எல்லாத்தையும் சுற்றி விட்டு ஒரு வழியாக மதியானம் அளவில் நீங்கள் வந்து லஞ்சு போய் வெளியில் தான் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருக்கலாம். உங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெளில போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 4 இடத்துக்கு போனால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுமே ஓகே பார்த்து பொறுமையாக பத்திரமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாருனா, ஜியான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்லணும்னா நான்வெஜ் கடைக்கு அங்கே வந்து ஃபேமஸான ஒரு கடை இருக்கும் போல். ஸோ அங்கே வந்து முன்னாடியே ஒரு டேபிள்லாம் புக் பண்ணியிருக்காரு. ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போகிறீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு எப்படி சொல்லணும், லைக் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இப்படி தான் காருக்கு வந்து லைக் எப்படி சொல்லணும்னா, என்ன தான் அந்த மனுஷன் கார் நிப்பாட்டினாலும் குடுன்னு ஓடி வந்து உங்களுக்கு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணுவார். நீங்கள் இது என்ன எத்தனை நாள் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. இதை ஆயுசு முழுக்க பண்ண வேண்டினா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வரீங்க. என்னதான் நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறதுக்கே நம்மளுக்கு வரம் தானே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உள்ள 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த டோர் அவர் ஆக்சுவலாக உங்களுக்காக ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. தென் அவ்வளோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆச்சுன்னா அதை அப்படியே ஃபுல் நோட் பண்ணுறது, அந்த மாதிரி ஜஸ்ட் உங்களை டேக் கேர் பண்ணுறதுலாம் ஒரு குறை நீங்கள் பார்க்கவே முடியாது. லைக் கல்யாணத்துக்கு முன்னாடி தேவாங்க வந்து உங்களை அப்படி டேக் கேர் பண்ணியிருப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் ஜியோன்னு அடிச்சுக்க ஆள் இல்லை, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போது 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே A to Z வந்து இங்கே ஜியானுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருப்பார். நீங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அத்தைக்கிட்ட கேட்டேன். ஏன்? ஓ மை காட், ஓகே. ஆனால் எனக்கு உங்களை பற்றி அவ்வளோ தெரியாதே மாமா, கொஞ்சம் தான் தெரியும். பார், நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகே? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடு, அதே நானும் சாப்பிட்றேன். அது உங்களுக்கு பிடிக்காம இருந்ததுன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எப்படி உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கும்? ஏதோ சொல்லுங்கள். சரி, எப்போ சாப்பாடு வரும்? எனக்கு பசிக்குது. ஆர்டர் பண்ணியாச்சுல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரி ஓகே. இப்போ அந்த மனுஷன் என் மொபைலு அப்படிங்கிறாரு. இருக்க பர்ஸில் வேணுமா? வேணும்டி. சரி மாமா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அதில் வந்து அந்த ஃபோட்டோ அப்படி பார்க்குறாரு. டெலிட் பண்ணிவிடுவா, வாய்ப்பே கிடையாது, கொண்டு போவேன். அது மேலே எனக்கு அனுப்புகிற வழியை பாருங்கள். என்னடி அதெல்லாம் முடியாது. அனுப்ப முடியாதா? முடியாது.
நீ எப்படி மறைச்சிக்கிட்டாலும் முடியாதுடி, முடியாது அப்படி தானே, முடியாது அப்படிங்கிறாரு. சரி விடுங்கங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்குலாம் முன்ன மாதிரி இப்போலாம் சரி 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 இப்போ என்ன, அதான் நானே உனக்கு எல்லாம் ஆயிடுச்சுல, உனக்கு இல்லாத உரிமையா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட மொபைல் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு. அந்த மனுஷன் அப்படியே ஃபோனை கொடுத்துருந்துருப்பாரா. ஸோ நீங்கள் எடுத்து அந்த 2 ஃபோட்டோவுமே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க. தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வாங்கியிருந்துருப்பாரு. இப்போது ஆக்சுவலாக உங்கள் கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் இருக்கும்ல, ஸோ அது ரிவீல் ஆகிருந்துருக்கும்ல, ஸோ அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு கண் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டக்குன்னு அப்படியே கீழே குடிக்கிறீங்க. அந்த மனுஷன் உட்காந்து தானே இருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி கால் அப்படி இப்படி இருக்கிறச்ச லைட்டாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது அல்லவா. ஸோ அப்படி இப்படி இருக்கிறச்ச நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வருது. அப்படி சொல்லி நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட இது இருக்குல்ல, கால் இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்லிப்பரை ஒரே ஸ்லிப்பரை மட்டும் கழட்டிட்டு அப்படியே லைக் நண்டு வருது நரி வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் காலை வச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டு அவரோட அந்த எப்படி சொல்கிறதுனா லைக் கால் கிட்டக்கு அப்படியே அந்த எப்படி சொன்னால் தொடையை நோக்கி அப்படியே உங்கள் கால் அப்படியே பயணம் பண்ணிகிட்ருக்கு. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு, என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆனால் வாயை திறந்து கேட்கல, அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க, என்னம்மாம்மா குச்சமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ஏன் கூச்சம் அப்படின்னு சொல்லி டப்புன்னு என்ன பண்ணியிருந்துருப்பாருனா, லைக் அவரோட முட்டி கிட்டக்க உங்கள் கால் வந்திருக்கோ, வெடுக்குன்னு அந்த காலை அப்படியே பிடிச்சிட்டு அந்த காலோட வெஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த காலை அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி அப்படியே இழுத்துருப்பாரு பாருங்க. லைக் உங்களோட கால் வந்து இப்போ அவரோட தைஸில் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து சேரோடு சேர்ந்து அப்படியே நவுந்து வந்திருப்பீங்க. அப்படியே கிட்டக்க வந்து இந்த டேபிள் கிட்டக்கு வந்து இடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இடிக்கல, அந்த மனுஷன் கரெக்டாக மூவ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க, என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, காலை விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலை உதறீங்க. டக்குன்னு பார்த்தா அங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வருவாங்களே, ஸோ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே அவர் 2 கால்லையும் உங்கள் காலை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, எடுக்கவும் முடியாது, அசைச்சா தப்பாகிடுவோம்ல, என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் குனிஞ்சு பார்த்தா என்ன ஆகிடும். அதனால் நீங்கள் அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு, சார் நாங்கள் உங்களுக்கு பரிமாறவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜியான்ஜாங்குக்கு சொல்லியிருந்திருப்பார். ஸோ அவர் தான் அப்படியே பொறுமையாக உங்களுக்கு பரிமாறிட்டுருக்காரு. உங்கள் கால் ஏறக்குறைய அவருக்கு அங்கங்கே படுது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கால் போகுது. அவர் அப்படியே காலை பார்க்குறாரு, இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இன்னொன்று ஒரு காலில் உள்ள செருப்பையோ கட்டிட்டு அப்படியே டபக்குன்னு அவரோட 2 காலையும் தூக்கி உங்கள் 2 காலை வச்சுட்டீங்க. அவர் அப்படியே உங்களை வந்து சிரிக்கிறாரு. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. லைக் உங்களோட கால் அவரோட தைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கால் அப்படியே லைக் எப்படி சொல்கிறதுனா, அந்த உங்களோட 2 ஃபூட்டு இருக்கும்ல, கால் பாதம் இருக்கும்ல, அதை அவர் லெஃப்ட் ஹேண்டை வச்சு அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்கார். மாமா அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை எடுக்கிறீங்க. அப்படியே கால் அப்படியே எப்படி சொன்னால் தம் ஃபிங்கர் இருக்கும்ல காலில், அந்த காலை அப்படியே டப்புன்னு பிடிச்சிட்டு சாப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்களும் சாப்பிடுங்க அப்போது. நான் சாப்பிட்றேன். அவர் ஆக்சுவலாக ரைட்டில் சாப்பிட்டுட்ருக்காரு, லெஃப்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உங்களுக்கு காலில் அப்படியே கை வச்சு அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே அப்படியே பொறுமையாக அப்படியே அமுக்கி விட்டுட்டே இருக்காரு. ஆனால் நல்லா இருக்குது, சொகமாக இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக அவர் அப்படியே காலை அமுக்கி விட்டு பொறுமையாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹேண்ட் வந்து உங்களோட அந்த கெண்டை கால்னு சொல்லுவாங்க, ஸோ அது வரைக்குமே போயிருந்துருக்கும். உங்களுக்கு அந்த மசாஜிங்கில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவரும் பேசிக்கிட்டே தான் அந்த அமுக்கிட்டு இருக்கிற வேலையும் பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பாருனா, நல்லா ஃபுட்டு எல்லாத்தையுமே நல்லா மசாஜ் ஆக்சுவலாக பண்ணியிருந்திருப்பார். ஸோ இப்போ ஒரு வழியாக நீங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டிங்க. அந்த மனுஷன் அப்போ வரைக்குமே அமுக்கியிருக்காரு. போதுமாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் கால் எடுக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு எங்கள் சர்வீஸு அப்படிங்கிறாரு. நல்லா இருக்குது நைட்டும் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி நான் பண்ணுறேன். மாமா நான் வேறு, நீங்கள் சும்மா சொன்னேன், நீங்கள் வேறு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க.
இருந்தாலும் உனக்கு ஆசையாக இருக்குல்ல அது, நீ கேட்டுட்ட தானே, கேட்டது அப்போ ஆசையாக தானே இருக்கணும். நான் இதில் என்ன இருக்கேன், என் பொண்டாட்டிக்கு சேனல் யாருக்கு செய்ய போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் டக்குன்னு அப்படியே உங்கள் அக்கா லதாக்கா யோசிச்சு பார்க்குறீங்க. அக்கா கொடுத்து வச்சவ இல்லை, 10 நாள் வாழ்ந்ததாகவே இருந்தாலும் அவள் கொடுத்து வச்சவ தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக நீங்களும் அவரும் கை கழுவிட்டு இருக்கும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபுல்லாக கை கழுவிருப்பார், ஆனால் வாயில் இருக்கிறது லைட்டாக இருக்கும், அதை அப்படியே நீங்கள் தொடச்சி விட்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்க்குறாரு, என்ன முத்த வேணுமா அப்படிங்கிறாரு. ஐயடா ஆசைப்படுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதம் இருந்துச்சுன்னு தள்ளி விட்டேன். எனக்கு தோணுது நீ என் பொண்டாட்டி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தான் வச்சு எடுத்திருப்பாரு, ஏன்னா பப்ளிக் பிளேஸில். அதனால் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு லொட்டு நடிக்கிங்க ஈன்னு வாங்கிக்கிறாரு. கூச்சமே இல்லை 32 பல்லுமே தெரியுது பிள்ளைக்கு. முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துருப்பார். ஒரு வழியாக சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் போல். ஸோ அதை மட்டும் அவர் ஆர்டர் பண்ணி பேக் பண்ணி ரெடி பண்ணியே வைக்க சொல்லியிருப்பார். அதுக்கும் அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு உங்கள் கையில் ஒரு பொருள் கூட இல்லை, எல்லாத்தையுமே அந்த மனுஷன் தான் ட்ராவல் எடுத்துகிட்டு வாங்கிட்டு தூக்கிட்டு எல்லாத்தையுமே போகிறதெல்லாம். அந்த அர்ச்சனை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்துருக்க மாட்டீங்க. கொடுங்க பொம்பளை பிள்ளைங்க தான், யார் சொன்னால் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருவார். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் எவ்வளோ பொருளாக இருந்தாலும் அந்த மனுஷன் தான் தூக்குவார், நீங்கள் உங்களை தூக்கவே விட மாட்டார். நீங்கள் அப்படியே இப்படியே இருக்கீங்க, யாரா நீ இப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ வந்து சாப்பாடெல்லாம் வேறு இருக்குமா, அவர் கடன்னு பின்னாடி தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் குடுன்னு போயிட்டு அவர் வந்து ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணுவார். ஸோ நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை பார்க்குறீங்க. என்ன பொண்டாட்டி ஏதாவது வேணுமா, ஏதாவது சாப்பிட்றியா, சொல்லு என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் அப்போ பார்க்குற அப்படி, ஏதாவது ஐஸ்கிரீம் இரு நான் ஷாப்புக்கு பழிச்சு போகிறேன். இல்லை மாமா நிஜமாக எதுவும் இல்லை. அப்படியே பொறுமையாக நிறுத்திட்டு நிஜமாக உனக்கு எதுவுமே வேணுமா, இப்போ ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லு, என்னவா இருந்தாலும் நான் வாங்கி தரேன். இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது அப்படிங்கிறாரு. அப்படியே பொறுமையாக அவர்கிட்ட போயிட்டு லவ் யூ மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே செம்ம ஷாக்கு. லவ் யூ டு பொன்னாட்டி அப்படின்னு நான் சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அனியோ பாய் சரங்கியாமி சோப்பில்லாயே நிக்கோ நிக்கோ நீ